ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒரு தாயின் கருவில் 2 சிசுக்கள் இருக்கிறது. ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்கிறது. முதல் சிசு கேட்கிறது, நாம் இருக்கும் அறை சிறிதா பெரிதா என்று. அதற்கு இரண்டாம் சிசு சொல்கிறது, தெரியவில்லை, ஆனால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரிதான் நான் உணர்கிறேன் என்று சொல்கிறது. அதற்கு முதல் சிசு சொல்கிறது, இப்படி கையும் காலையும் வைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளேயே இருக்க வேண்டுமா? இந்த லைஃப் போராக இருக்கிறதே என்று சொல்கிறது. அதற்கு இரண்டாம் சிசு சொல்கிறது, அது ஒன்றும் பரவாயில்லை, நாம் இங்கு மூச்சு விட வேண்டாம், சாப்பிட வேண்டாம், அழகாக மிதந்து கொண்டிருக்கிறோம், இது போதாதா வாழ்வதற்கு என்றது கேட்கிறது. அதன் பின் சொல்கிறது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லா சிசுக்களுக்கும் பிறப்பு என்று ஒன்று உண்டாம். இந்த காலம் முடிந்த பின் பிறப்பு என்னும் ஒன்றை நாம் எல்லோரும் சந்திப்போம் என்று இரண்டாம் சிசு சொல்கிறது. அப்போது முதல் சிசு சொல்கிறது, அதெல்லாம் கட்டுக்கதை, பிறப்பு என்பதெல்லாம் கிடையவே கிடையாது, இதுதான் நமக்கு வாழ்க்கை, நாம் இப்படியேதான் இருப்போம், பிறப்பு என்பதே சிசுக்களின் கற்பனை என்றது சொல்கிறது. இந்த உரையாடல் அன்று முடிகிறது. மறுநாள் வருகிறது. அப்போது முதல் சிசு சொல்கிறது, என்ன இது பூகம்பம் நடக்கின்ற மாதிரி இருக்கிறது, ஏதோ ஒரு பயங்கரமான ஆட்டம் இருக்கிறதே என்று முதல் சிசு சொல்கிறது. அப்போது இரண்டாம் சிசு சொல்கிறது, ஆஹா, நாம் இருக்கும் வீடு உடைந்து விட்டது, நான் நழுவி எங்கேயோ போகின்றேன். எங்கே போகிறாய் என்று இன்னொரு சிசு கேட்கிறது. எனக்கு தெரியவில்லையே, என்னை காப்பாற்றேன், என்னால் முடியவில்லையே என்று சொல்கிறது. உண்மையிலேயே இது ரொம்ப கொடுமையானது சகோதரா, நான் போகிறேன் என்று சொல்கிறது. ஐயோ, நானும் நழுவுவதை உணர்கிறேன், ஐயோ, நம் 2 பேருக்குமே வாழ்க்கை முடிந்தது போல் இருக்கிறது என்று அந்த சிசுவுமே துக்கத்தில் அலறுகிறது. நிஜத்தில் 2 சிசுவுமே ஜென்மம் எடுக்கிறது. தாயினுடைய கருவிலிருந்து வெளி உலகத்திற்கு வருகிறது. இது ஒரு கற்பனையான உரையாடல். பிறப்பு என்றால் என்னவென்றே தெரியாத 2 சிசுக்கள் உரையாடிக் கொள்கிறது. இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறதென்றால், நாம் இருக்கும் இடம் சில நேரத்தில் வசதியாகவும் இருக்கும், சில நேரத்தில் அசௌகரியமாகவும் இருக்கும். ஆனால் நாம் இதிலேயே இருந்துவிட முடியாது. நாம் அடுத்த கட்டத்திற்கு போய்த்தான் ஆக வேண்டும். அந்த அடுத்த கட்டத்திற்கு போவது சில சூழ்நிலைகளில் பயங்கரமானதாகவும் இருக்கும். ஆனால் அது ஒரு அடுத்த வெற்றி வாழ்க்கையின் தொடக்கமாகவும் இருக்கும். பார்ப்பதற்கு அச்சுறுத்தலாக இருக்கும், ஆனால் அது ஒரு வெற்றி வாழ்க்கையின் தொடக்கமாகவும் இருக்கும். எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே ஒட்டிக்கொள்ளாதீர்கள், இதுவே வசதி சொகுசு என்று. வரக்கூடிய எதிர்காலத்தை பார்த்து பயப்படாதீர்கள், அது ஏதோ ஒரு இழப்பு சோகம் என்று. எல்லா சிசுக்களுக்குமே பிறப்பு என்பது ஒரு மரண பீதியை தருகிறது. அதே போல மனிதனுக்கு கூட மரணம் என்பது பெரிய பீதியை தருகிறது. மரணம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு எதிர்காலமுமே நமக்கு ஏதோ ஒரு பரிசை தருகிறது. நம்பிக்கையோடு வாழ்வோம், இருப்பதை ஏற்றுக்கொள்வோம், வருவதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். ஓம் சாந்தி.